இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, அம்மா புடவை எடுக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ப்ளீஸ். கடவுளே, அண்ணாமலை புடவையை எடுக்கணும், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, நீங்க எங்க புடவை எடுக்கவே மாட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டோம் நாங்கெல்லாம். நல்ல வேலை எடுத்துட்டீங்க. என் அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எப்பவுமே சரியான முடிவுதான் எடுப்பா. வான்மதி பண்ண தப்புக்கு வெண்ணிலா என்ன பண்ணுவா? நேத்து நடந்த சம்பவத்துக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெண்ணிலா நல்லவ, அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்? சோ நாம குறிச்ச தேதியில வருண் வெண்ணிலா கல்யாணம் நடக்கும். ஹலோ வெண்ணிலா, எல்லாம் ஓகேவா? நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. அம்மா ஈவினிங் முகூர்த்த புடவை கொடுக்க வராங்க. அப்பா சொன்னாரு. வருண் அக்கா பாவம், அவ கோபத்துல அப்படி பேசிட்டா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது நல்ல சான்ஸா இருக்கே. வெண்ணிலா வான்மதியை பத்தி அம்மாட்ட பேசினா அம்மா கண்டிப்பா கோவப்படுவாங்க. அதை வச்சு கல்யாணத்தை நடத்த ஏதாவது வழி கிடைக்குங்களா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. அப்ப நீங்க அம்மா கிட்ட வேணா வான்மதியை பத்தி சொல்லுங்க. சரிங்க, அத்தை கிட்ட நான் பேசுறேன். இது அண்ணாமலை குடும்பத்தோட நகைதான். அவங்க தேடி நின்றாங்கல்ல, அந்த நகை தான் இது. ஐய, நீ நினைக்கிற மாதிரி இதை நான் திருடலமா. நிச்சயத்துக்கு அடுத்த நாள் அழுக்கு துணியெல்லாம் துவைக்க சொல்லி குத்தாங்கல்ல, அந்த அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டேனா அப்ப கீழே விழுந்துச்சு. நகைய பார்த்த உடனே ஆசைப்பட்டு நான் எடுத்துட்டேன். சாரி வானு, தயவு செஞ்சு விச்சு மாமா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத. தெரிஞ்சதுன்னா என் மானமே போடும். இவ்வளவு நேரம் எப்படி அசிங்கப்படுத்துறதுன்னு தடுமாறிட்டு இருந்தேன். இந்த நகையை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. என் ரத்தம் பின்ன வேற எப்படி இருக்கும்? இருக்குது எல்லாருக்கும் கச்சேரி. அண்ணாமலை, நல்ல நேரத்திலேயே புடவை வச்சு கொடுத்துடலாம்ல. நீங்களே கொடுங்கக்கா. வாங்கிக்கோங்க சம்பந்தி. வாங்கிக்கமா.
இந்த கல்யாணம் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க பாலிசி கொடுத்த நகை நான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இந்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் வரேன். சரி சரி. சம்மந்தி, இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? என்னாச்சுக்கா? ஒரு நிமிஷம் கொடுங்க. அண்ணாமலை, இது காணாம போன நம்ம குடும்ப நகை. நிச்சயத்துல வெண்ணிலாக்கு கொடுத்தப்போ பாதி போதுன்னு திருப்பி கொடுத்தால, அந்த நகை தான் இது. சொல்லுங்க, அன்னைக்கு போன் பண்ணி கேட்கும்போது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி வந்துச்சு? அத்தை, நிஜமா இந்த நகை எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஐயா, நல்லா நடிகரடி. அவங்க குடுக்கும்போது நல்லவ மாதிரி வானான்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கே தெரியாம திருடி வச்சுன்னுக்கிறியா? அக்கா, ஏன் பரம, அவதான் சின்ன பொண்ணு, நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டா. நீ அதை வாங்கி ஓ நகையோட சேர்த்து வச்சுக்கின. இல்ல இல்ல, இது தெரியாம நான் வேற சம்மந்தி அம்மா கிட்ட ரொம்ப பேசிட்டேன். சம்மந்தி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இங்க இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மாமா, அண்ணாமலை அம்மா நம்ம குணத்தை மதிச்சுதான் நம்மளாண்ட சம்பந்தம் வச்சுக்கினாங்க. இப்படி அசிங்கமா அவங்க நகைய திருடி வச்சுனுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நகை ஓணுன்னு கேட்டா அவங்களே கொடுக்க போறாங்க. சீச்சே, இதுக்கு மேல அவங்க முன்னாடி எந்த மூஞ்சிய வச்சுக்கின்னு நிக்க போறீங்க?